Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனில் ரெண்டாவது வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம் எப்படி ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் வந்து கன்ஃபிகர் பண்ணுறதுன்னு. இப்போ அந்த எஸ்ஆர்சி ஃபோல்டரில் தான் நம்ம வந்து நம்மளோட எஸ்ஆர்சி ஃபோல்டர் உள்ளுக்கு தான் நம்மளோட இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அவங்களோட பேக்கேஜஸ்லாம் இதில் தான் இருக்கும். ஜாவான்ற ஃபோல்டரில் உள்ள பாருங்கள், நம்ம பேக்கேஜஸ் இருக்குது பாருங்கள். ஸ்ப்ரிங் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட அப்ளிகேஷன். இதோட மெயின் மெத்தட் தான் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரைட், இதில் நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். கண்டினியூ தான் அன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். ரைட், இப்போ இந்த இதில் வந்து இன்னொரு பேக்கேஜ் ஒன்று நியூவில் போய்ட்டு இன்னொரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். கிளாஸில் ஒரு பேக்கேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, இந்த பேக்கேஜ் வந்து நம்ம பேர் போடுவோம். கண்ட்ரோலர்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக அங்கே வேலைக்கு கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி பேக்கேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணோம்னா. ரைட், இப்போ இந்த பேக்கேஜில் வந்து நம்ம ஒரு கிளாஸ் ஒன்று நம்ம ரைட் பண்ணுவோம். கண்ட்ரோலர் கிளாஸ் ஒன்று நியூ ஜாவா கிளாஸ். இந்த கிளாஸை வந்து நம்ம டெஸ்ட் கண்ட்ரோலர்னு போடுவோம். இந்த டெஸ்ட் கண்ட்ரோலர்னு போட்டு ரைட் என்ன பண்ணாங்கன்னா பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கண்ட்ரோல்னு ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து நம்ம அனோட்டேஷன் நம்ம டிஃபைன் பண்ணிக்குவோம். அனோட்டேஷன் கொஞ்சம் போடுவோம். ரைட், இப்போ அந்த அனோட்டேஷனில் தான் நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரிங் பூட்டில் வந்து எல்லாமே அனோட்டேஷன் தாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல வந்து நம்ம பார்த்தோம் ஒரு மெயின் மெத்தட்லேயும் ஒரு அனோட்டேஷன் இருந்துச்சு, ஸ்ப்ரிங் அனோட்டேஷன். இப்போ இதுலேயும் நம்ம கண்ட்ரோலருக்கு வந்து ஒரு அனோட்டேஷன் ஒன்று போடணும். ரைட், இப்போ அதை வந்து இப்போ நார்மல் கண்ட்ரோலரில் ரெஸ்ட்ஃபுல் கண்ட்ரோலர் மாதிரி யூஸ் பண்ணுறேன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அனோட்டேஷன் ஒன்று போடணும். ரைட், அது எப்படின்றத பார்ப்போம். ரைட், இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏன்னா கண்ட்ரோலர்னு போடுவோம். இது வந்து கம்ப்ளீட்லி ரெஸ்ட் ஏபிஐயில் தான் ஒர்க் பண்ணுது, அதனால் ரெஸ்ட் கண்ட்ரோலர்னு நம்ம போடுவோம். இப்போ ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐனா ஒரு நீங்கள் இந்த ஐபிஐயை செஞ்சுட்டு நீங்கள் எங்கே வேணால் வந்து கால் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை எடுக்கலாம். எந்த ஃப்ரண்ட் அண்டோடையும் இந்த ப்ராஜெக்டை கொண்டு போய் நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இங்கே வந்து கிராஸ் ஓஜன்னு சொல்லி போடுவோம். இந்த கிராஸ் ஓஜன்றது முக்கியம். இதில் தான் நம்ம ஃப்ரண்ட் எண்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறது. ஓகே, இதுக்கு நீங்கள் பெர்டிகுலர் ஒரு ஃப்ரண்ட் எண்ட் கனெக்ட் பண்ணுறேன்னா அந்த கிராஸ் ஓஜனில் தான் நம்ம கனெக்ட் பண்ணுறது. ரியாக்டில் இருந்து டீட்டெயில்ஸ் உங்களோட ரியாக்ட் வந்து ஃப்ரண்ட் எண்டாக இருந்தால் அதில் வந்து டீட்டெயில்ஸை வந்து இந்த கிராஸ் ஓஜனில் தான் நம்ம பண்ணுறது. அதுக்கான யூஆரில் இங்கே கொடுத்து நம்ம டைப் பண்ணுவோம். ரைட், அப்போ இந்த கிராஸ் ஓஜன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட், ரைட் கிராஸ் ஓஜன் அப்படி கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிராஸ் ஓஜன் ரெஸ்ட் கண்ட்ரோலர், இது ரெண்டையும் நம்ம ரெண்டு அனோட்டேஷன் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஒன்று ரெஸ்ட் கண்ட்ரோலர், மற்றது வந்து கிராஸ் ஓஜன். இனி அடுத்தது நம்ம செய்ய போகிறோம் என்னன்னா இப்போ இதில் வந்து ரைட் ரைட் நம்ம இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு தேவையில்ல இந்த மூவ்மெண்ட் வந்து எந்த ஒரு ஃப்ரண்ட் எண்ட் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த மெஷின் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுதுங்க, அதுதான் கொஞ்சம் உங்களுக்கு ரைட். இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த கண்ட்ரோலர் கிளாஸுக்குள்ளே நம்ம வந்து பப்ளிக் வாய்ட்னு ஒரு மெத்தட் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அதாவது வாய்ட் மெத்தடாக க்ரியேட் பண்ணுவோம். வாய்ட் கெட் மை ஆப்னு சொல்லி ஒரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணி இதில் வந்து நம்ம ஸ்ட்ரிங் வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஸ்ட்ரிங் மை ஆப் ஈக்குவல் இங்கே நான் வந்து க்ரியேட் பண்ண திஸ் மை ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் சொல்லி போடுவோம். இப்படி போட்டுப்போம் பேர். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் போட்டு இங்கே நான் வந்து ஒரு system.out.println ஒன்று போடுவோம்.
SOWTன்னு அடிச்சிங்கனாவே உங்களுக்கு system.out.println அப்படி ஜென்ரேட் பண்ணி காட்டும். இப்போ இங்கே வந்து நம்ம இதுக்கான சவுட் இங்கே பார்த்தீங்கன்னா SOUT இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதில் வந்து நம்ம அடிப்போம், நம்மளோட வேலைகளை செய்வோம். ரைட், இப்போ அந்த வேரியபிளை இதுக்குள்ளே பாஸ் பண்ணுவோம், இந்த system.urlக்குள்ளே பாஸ் பண்ணாமல் நமக்கு அவுட்புட்டை பார்க்கலாம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு. இப்போ இதுக்குள்ளே இல்லை டெக்ஸ்ட் வந்து இந்த வேரியபிள் மை ஆப்புக்குள்ளே பாஸ் ஆகும். இந்த மைக்குள்ளே பாஸ் பண்ணுற அந்த வேரியபிளை வந்து system.out.println இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி காட்டலாம். ரைட், இப்படி தான் வந்து அவங்களுக்கு நம்ம நார்மலாக நம்ம அப்ளிகேஷன் ஒன்று நம்ம செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. ரைட், இப்போ நம்ம வந்துங்கன்னா ரெஸ்ட் கண்ட்ரோல் ரெஸ்ட் ரிக்வெஸ்ட் மேப்பிங்னு ஒன்று போட்டு இப்போ இங்கே வந்து டெஸ்ட்னு சொல்லி போடுவோம். ரைட், இப்போ இதில் வந்து நம்ம எப்படி எழுதுறேன்னா ஒரு ப்ரொஃபஷனல் எழுதுறேன்னா இது எப்படின்னா API/V version 1 சும்மா அந்த மாதிரி இப்படி தான் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸில் எழுதுறேன்னா இப்படி தான் ஸ்ப்ரிங் பூட்டாக நம்ம எழுதுறது. அப்படின்னா ஒரு API ஆக்சஸ் பண்ணுறேன்னா இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் மேப்பிங் இந்த அனோட்டேஷனை கால் பண்ணி இந்த ஃபார்மில் தான் உங்களோட URL வந்து கால் ஆக போகுது. ரிக்வெஸ்ட் மேப்பிங்கிறது போடணும், இந்த URL தான் நம்ம கால் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு API version 1 டெஸ்ட்டுன்னு போட்டோம்னா உங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியலில் போய்ட்டு ஒர்க் பண்ணுற நேரமே உங்களுக்கு தெரியும் ஆட்களுக்கு வந்து இவருக்கு நல்லாவே ஸ்ப்ரிங் பூட் முடியும்னு சொல்லி. ஏன்னா போஸ்ட் மேப்பிங்கை போடுவோம், மேலே போஸ்ட் மேப்பிங்கை போடுவோம், அதாவது வேல்யூ வந்து போஸ்ட் பண்ணுறது. ரைட், போஸ்ட் மேப்பிங் ஆனோட்டேஷனை போடுவோம். இது வேல்யூ போஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் போஸ்ட் மேப்பிங் ஆனோட்டேஷன். ரைட், இப்போ பாருங்கள் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு. இப்போ எரர் ஒன்றும் இல்லைங்க பார்த்தீங்கன்னா. ரைட், இது ஒர்க் ஆகுது. இப்போ நான் எரர் காட்டுங்க, நான் எரர் ஒன்றுமே இல்லை பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்டார்ட் அவுட் அப்ளிகேஷன் ஒரு எரரும் இல்லை. இப்போ இல்லை நீங்கள் போயிட்டு போஸ்ட்மேனில் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி போஸ்ட்மேன் அடிச்சுட்டு நம்ம போயிட்டு இப்போ போஸ்ட்மேனில் வந்து தான் போஸ்ட்மேன். இப்போ நீங்கள் போஸ்ட்மேன் இன்ஸ்டால் பண்ணாட்டி உங்கள் மெஷினில் போஸ்ட்மேன் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. இதில் தான் நமக்கு டெஸ்டிங் எல்லாம் பண்ணுறது ஸ்ப்ரிங் பூட்டில் ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு. இந்த மாதிரி டெஸ்டிங் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட் எண்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நியூ HTTP ரிக்வெஸ்ட் இதில் போயிட்டு நமக்கானது நம்ம செஞ்சுக்குவோம். இது அப்ளிகேஷன் பப் இதை அப்படியே காப்பி பண்ணி இதை இந்த போர்ட்டை காப்பி பண்ணி இங்கே டைப் பண்ணு HTTP localhost இந்த போர்ட்டை போட்டுட்டு இதில் வந்து நீங்கள் இந்த டெஸ்ட் கண்ட்ரோலில் இந்த URL கொடுக்கணும், காப்பி பண்ணிவிட்டு கொடுத்துருவோம். அப்படி கொடுத்து இதை வந்து நம்ம போஸ்ட் போடுவோம். போட்டு சென்ட் பண்ணோம்னா இல்லை பார்த்தீங்கன்னா 1ன்னு வந்துருச்சு. இப்போ 1ன்னு வந்துச்சுன்னா இந்த ரிக்வெஸ்ட் வந்து நமக்கு சக்ஸஸ்னு அர்த்தம். இதுதான் நம்மளோட போர்ட் API நம்ம இதெல்லாம் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டியில் இருக்குது. இது வந்து உங்களோட URL. ஓகே, நீங்கள் அசைன் பண்ண போர்ட் அதுக்கான பெர்டிகுலர் URL நீங்கள் செட் பண்ணுது. பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் செட் பண்ண URL, இந்த URL ரெண்டையும் வச்சு தான் நம்ம வந்து ரிக்வெஸ்ட் நம்ம எடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா 1ன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ரிக்வெஸ்ட் வந்து போஸ்ட் மேப்பிங்கில் சக்ஸஸ்ன்னு தான் அர்த்தம். ஓகே ரைட், இந்த கெட் மேப்பிங்கில் என்ன நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அது வந்து நீங்கள் எடுத்து பிரிண்ட் ஆகுதுன்னு தான் அர்த்தம். ரைட், இவ்வளோ தான் உங்களுக்கு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா 1ன்னு வந்துச்சுன்னா அது பிரிண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை பார்க்குறதுனா நமக்கு வந்து கன்சோலில் போய்ட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கன்சோலில் பிரிண்ட் பண்ணி காட்டுது. இதுதாங்க சிம்பிள்
விஷயம் வந்து ஸ்ப்ரிங் பூட். இதுதான் மெயின் அடிப்படையான விஷயம் ஸ்ப்ரிங் பூட்டில். இந்த இப்படி ஒரு சின்ன அப்ளிகேஷன் ஒன்று செஞ்சு ஃபஸ்ட் பார்க்குறது தான். ரைட், இதை நீங்கள் இல்லை பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுன்னு இருக்குது. டெஸ்ட் 1ன்னா அது அந்த யூஆர்எல் வந்து பெலன்னு அர்த்தம். ரைட், அந்த யூஆர்எல் வந்து பெலன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் என்ன யூஆர்எல் அங்கே கொடுக்குறீங்களோ மேலே அந்த ரிக்வெஸ்ட் மேப்பிங்கில் கொடுக்குறீங்களோ அதை தான் நீங்கள் அக்சஸ் பண்ணணும். ஓகே ரைட், இதை வந்து ரெஸ்ட் கண்ட்ரோலர் கொடுத்து தான் செய்கிறது. ரெஸ்ட் கண்ட்ரோல் கொடுக்காட்டி உங்களுக்கு எரர் காமிக்கும். எரர்னால் உங்களுக்கு ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ ஒர்க் பண்ணாதுன்னா ரெஸ்ட் கண்ட்ரோல் கொடுக்கணும். ரிக்வெஸ்ட் மேப்பிங்கில் தான் உங்களுக்கான ரிக்வெஸ்ட் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுற இடம். ரைட், இப்போ இன்றைக்கி 3 அனோட்டேஷன் படித்தோம். ரெஸ்ட் கண்ட்ரோலர் ரெஸ்ட் மேப்பிங்.